ஆர்வி உதயகுமார் சார். ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க. அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். தி நெக்ஸ்ட் பர்சன் நான் வந்து கூப்பிட்டு போகிறது, அவர் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்தாலே அப்படியே சன்லைட்டில் நம்ம மேலே படுவோம், ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும்ல. இட்ஸ் another than our very lovely சிவா அவர்கள். ப்ளீஸ் say a few words, sir. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கை காமிச்சிருக்காரு. இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாகை சூடவா படத்துக்காக. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு வந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன். நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரியல. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலேயே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் ஆகி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயிடல, நீ இருக்கியா. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்து எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசுரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளி இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன கேட்காம வந்து இந்த படத்தில் நடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் வேறு, பார்க்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் ஃபேன், இவர் மோகன்லால் வச்சிட்டாங்களா பேர்? ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்து கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து. உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர், ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே என் உட்காந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா. ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேலே வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர். வெரி வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ
எப்படியே நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க. ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க. அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இதை வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலையும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார் என்ன கெஸ்ட்டுனாங்க, நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. ஆனால் நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுகிற. பேர் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க. புரியுது இல்லை, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனாப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால நான் சொல்றதை சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போ தான் சிரிக்கிறாரு. இப்போ கூட சிரிக்க மாட்டாரு, இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் பிரதர். ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில். நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே. ஸோ இதெல்லாம் மறந்துட்டோம் நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜானர். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து செட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே. அண்ட் வேறு யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார். தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் டே நைட்டாக தூங்காமல்
ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மலை ஏற விடல, மரம் ஏற விடல. படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டரை ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் ஜோக்கை அந்த குரங்கை கூப்பிட்டு போவாங்களே ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயணம், இன்னும் ஃபோன் பார்க்கல. ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் 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 ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரூர் சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஓஸ்ட் மேடம், ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம். தேங்க்யூ. ஒரு கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. குட் லக். தேங்க்யூ.